வெரி குட் பொம்மி. இந்த ஸ்மார்ட் ஸ்டிக்கை விட நீ ரொம்ப ஸ்மார்ட். அதனாலதான் நீ இதை சீக்கிரமாவே கத்துக்கிட்ட. ஐயோ, தாடிக்காரன் பாசமா கிட்ட வரானே. இந்த ஷாக் அடிக்கிற குச்சிய சாக்கா வச்சு கிஸ் அடிக்க தான் பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். எதிரில பொம்மி வேற இருக்காளே, நான் என்ன பண்றது? என்ன சொன்னாலும் அத டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுற. ஐ லவ் யூ பொம்மி. வேற வழியே இல்ல. ஷாக் ட்ரீட்மெண்ட் தாடிக்காரனுக்கே கொடுத்துட வேண்டியதுதான். என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? பொம்மி, நீ எனக்கே ஷாக் வச்சிட்ட. ஐயோ, சாரிங்க, தெரியாம பட்டுருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. ரொம்ப வலிக்குதா? இல்ல பொம்மி, கொஞ்ச நேரம் கிருகிருந்தா இருக்கும், அப்புறம் சரியா போயிரும். சரி சரி, இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? ஒரு தடவை இந்த ஸ்டிக்கை வச்சு எல்லா இடத்துலயும் நடந்து பாத்துக்கோ. சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன். என்ன மன்னிச்சிரு தாடிக்காரா, நான் வேணும்லாம் பண்ணல. என்னைய பொம்மின்னு நினைச்சு நான்ட நெருங்கி நெருங்கி வர, நான் தான் பொம்மியே இல்லையே. அப்படி இருக்க சொல்ல எப்படி உன்னை பக்கத்துல விட முடியும்? அது செத்து போனும் பொண்டாட்டி பொம்மிக்கே பிடிக்காது. அதுக்கோசரம் தான் நான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஏய், இன்னாடியே புச்சா ஒரு குண்ட தூக்கி போடுற. ஐயோ, நான் என்னக்கா பண்ணிட்டோம்? இன்னத்துக்கோசரம் இப்படி கண்ணு தெரியலன்னு ஆக்டிங் விட்டனோ அத்தனையும் வேஸ்டுக்கா. அந்த கேள்வி சும்மாவே விடாது போலுக்குதே. எங்களுக்கு கண்ணாலம் கட்டி வச்சுட்டு தான் மறு வேலை பாப்பேன்னு ஒத்த கால நின்னுருது. இப்ப இன்னாடி பண்றது? இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்கினிய. எக்கா எக்கா, எனக்கு ஒரு யோசனை தோந்துக்கா. என்னடா நீ? பேசாம தாலிக்குன்னு வாங்கி வச்சுக்கிற தங்கத்தை ஆட்டைய போட்டா என்னாக்கா? அபசகனமா போச்சுன்னு கல்யாண பேச்ச அத்தோட விட்டுருவாங்க. ஐயோயோ, அந்த சித்தார்த்தி என்னடான்னா ஊடு பூரா கேமராவை கொண்டாந்து மாட்டி வச்சுக்கிறான். நீ என்னடான்னா திருடலாம் திருடலாங்கிற. இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? எங்கயாவது போய் எசகு பெசகா கைய வச்சு மாட்டிக்கினா இன்னாடி பண்றது? எக்கா, அதெல்லாம் ஒண்ணும் ஆவாதுக்கா. எனக்கோசரம் அதெல்லாம் பண்ண மாட்டியா நீ? ஐயோ, எனக்கோசரம் பண்ண மாட்டியா எனக்கோசரம் பண்ண மாட்டியான்னு கேட்டு என்னைய சிக்கல மாட்டி விடாத நீ. சரி, பொண்ணி தொலைக்கிறேன். எதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி தொலைக்கணுமே. என்னத்த பண்றது? இந்த கண்ணாலங்காண்டி நந்துச்சு பொம்மி நம்ம ரெண்டு பேரும் போட்டு தள்ளுறா பாத்துவோம். உசுரோடவே இருக்க முடியாதுக்கா. அதுக்கு இது எவ்வளவோ பெட்ரு. கொஞ்சம் யோசிக்கா. சுதார், என்னடா ஆச்சு? கிடைச்சதா இல்லையா? தேடிட்டு இருக்காங்க தாத்தா. என்னாச்சு அஞ்சல? ஒண்ணும் புரியல. நேத்து நைட்டு கூட இருந்துச்சே. மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாங்கல்யம் செய்யணும். ஏன் சொல்றேன்னா 15 நாளைக்கு நாள் நல்லா இல்ல. அதுக்கப்புறம் ஆடி மாசம் வேற ஆரம்பிச்சிடும். அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. கல்யாணமும் தள்ளி போயிடும். யோ பெருசு, இதே சாக்கா வச்சு அபசகுனு கல்யாணத்தையே நிறுத்த சொல்லியா? நான் பாத்துக்கிறேன். அஞ்சல, என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, திடீர்னு தாலிக்கு வாங்கி வச்ச தங்கம் காணாம போகுதுன்னா ஏதோ அவசரமா தோணுது. பேசாம இந்த பரிகார கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாமே. நல்ல விஷயம் தான். அந்த பரிகார கல்யாணத்தை நடத்தாம போனதாலதான் நம்ம பொம்மி இவ்வளவு பாடுபட்டு இருக்கா. அவளுக்காகவாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே தேரணுங்க. இது நடந்தாதா அவ கண்ணு ஏற்பட்ட பாதிப்பு சரியா போகும்னு எனக்கு தோணுதுங்க. இதை செய்ய வேண்டாம்னு நீங்க எங்க அவசரமா பேசுறீங்க? எந்த காரணத்தை கொண்டு இந்த சடங்கு நிக்கவே கூடாது. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்.
இத வச்சே பூஜை பண்ணிடுங்க. இத கட்டிட்டு வர நேரம் இந்த வீடே தழைச்சு வரணும். அவங்க 2 பேரும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்லா வாழணும். இந்தாங்க. யோ பெருசு, ஏதாவது பண்ணியா? நான் என்னம்மா பண்ணட்டும்? ஐயோ தாத்தா என்னாச்சு? என்னாச்சுங்க? என்னாச்சு தாத்தா? ஒண்ணு இல்ல, கால் ஏதோ சுடுக்கு காலையா? பிடிச்ச மாதிரி திடீர்னு ஒண்ணு இல்ல. வர வர நீங்க குழந்தை மாதிரி ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப என்னடானா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொல்றீங்க. இப்ப தாலியை கொடுத்து பூஜை பண்ணுங்கன்னு சொல்றப்ப கத்தி கலாட்டா பண்றீங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். எதுக்கு மேல பக்கத்துல நிக்க கூடாது, தள்ளி நிக்கிறது தான் நமக்கு நல்லது. நான் பண்ணியும் தாலி செய்யறத நிறுத்தவே முடியலையே. பெருசா ஏதாவது பண்ணிதான் கண்ணாலத்தை நிறுத்தணும். என்ன பண்றது? யோ பெருசு, எம்மா ரிஸ்க் எடுத்து தாலிக்கு வச்ச அந்த தங்கத்தை நான் அச்சுன்னு வந்தேன். உன் பொண்டாட்டி என்னடான்னா சோக்கா இன்னொரு தாலிய கொண்டாந்து குத்துச்சு. நீ காண்டி முன்னாடியே சொல்லியிருந்தா அத்தையும் சேர்த்து அடிச்சிருப்பல்ல. ஏன் இப்படி போட்டு உயிர் எடுகிற? நான் என்னம்மா பண்ணட்டும்? அஞ்சலா திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த செய்வான்னு எனக்கும் தெரியாது. அத நான் எதிர்பார்க்கவும் இல்ல. நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் வேற ஒண்ணு நினைப்பாருன்னு இந்த விஷயத்துல இருந்தா நானே புரிஞ்சுக்கிட்டேம்மா. அன்னலட்சுமியோட தாலி உன்னை தேடி வர்றது உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டமான விஷயம்மா. என்னது அதிர்ஷ்டமா? இந்த பாரு பெருசு, இந்த மாதிரி பேசி தெரிஞ்ச அப்புறம் உனக்குதான் துரதிர்ஷ்டம் பாத்துக்க. என்னம்மா நீ என்னைய மிரட்டுற? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சித்தார்த்துக்கு நீ வாக்கப்பட்டு போகணுங்கிறது உன் தலையில எழுதியிருக்குமோன்னு எனக்கு தோணுது. இந்த பாரு பெருசு, சும்மா தலையெழுத்து அது இதுன்னு சொல்லிக்கின்னு தாடிகாரனுக்கு என்ன கண்ணாலம் பண்ணி வச்சிடணும்னு நினைச்ச அவ்வளவுதான். அந்த அவ்வளவு ஆயிருவ சொல்லிட்டேன். என்னம்மா ஏதேதோ சொல்ற? பின்ன என்ன பண்ண சொல்ற? எனக்கு இந்த கண்ணாலம் காட்சி எல்லாம் சரியா வராது. ராணி என்னைக்குமே தண்ணிதான், புரியுதா? இந்த பாரு, எனக்கு கண்ணாலம் பண்ணி வச்சிடலாம் நினைச்ச அவ்வளவுதான். அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக இந்த ராணி என்ன வேணாலும் செய்வா. என்ன வேணும்னாலுமா? ஆமா, கொலை கூட செய்வா. என்னது, கொலையா? ஆமா பெருசு, நீ காண்டி கண்ணாலத்தை நடத்து. அதுக்கப்புறம் கண்ணாலத்துக்கு முத நாளே உன்னை ஒரே படம் போட்டுருவேன். நீ செத்துட்டா இந்த கண்ணால நின்றோம்ல. ஏமா ராணி, நீ என்ன பேசுறன்னு யோசிச்சுதான் பேசுறியா? நீ மட்டும் மனசு உள்ள வச்சின்னு வெளிய உன்ன பேசின்னு இருப்ப, நான் மட்டும் யோசிச்சு பேசணுமா? இந்த பாரு, இந்த ராணிய உனக்கு ராணியாதான் தெரியும், பத்ரகாளியா தெரியாதுல்ல. அவதாரம் எடுக்க வச்சிராத. ஒழுங்கா இந்த கண்ணாலத்தை எப்படி நிறுத்ததுன்னு பாரு. இல்லனா என் கையால தாண்டி உனக்கு சங்கு. ஹலோ, சொல்லுங்க சார். யா ஷூர் சார், நான் மார்னிங் சென்ட் பண்ணிடுறேன். யா. என்ன தாடிகாரன் வந்து பரபரப்பா வேலை பார்த்துனுக்குறான்? மா பொம்மி, அவனை எப்பவுமே இப்படியே வச்சுக்கம்மா. போ, அவட குத்து. சார் சொல்லுங்க சார். சார் இல்ல சார்,
எல்லாமே கரெக்டா இருக்கு. யா ஐயோ, இவன் ரூமுக்கு போவானே, அத தடுக்கிறதுக்கு வழி. தம்பி, இங்க வாங்க. என்னையா சீக்கிரம் வாங்க. ஷ். சித்தார்த் ரூமுக்கு போறான். அவன் ரூமுக்கு போக விடாம தடுத்து நிறுத்தணும். நீங்க தானே 2 பேர்ல யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்க. ஐயோ தம்பி, இப்போ விஷயம் அது இல்ல. நமக்கு இப்ப என்ன தேவை? அவ கண் பார்வை தெரியாதவ மாதிரி நடிக்கிறாங்கறதா எல்லாருக்கும் தெரிய வரணும். இப்ப சித்தார்த் ரூமுக்குள்ள போய் பாம்பை பாத்துட்டானா, அந்த பாம்பை அடிச்சிட மாட்டானா? ஆமா. அப்புறம் அவளுக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? ஆமாமா, நீங்க சொல்றதும் சரிதான். கேஷுவலா போய் அவனை தடுத்து நிப்பாட்டுங்க, போங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். மாப்ள ஒரு மாமா நிமிஷம் சொல்லுங்க, ஏன் பாம்பை பார்த்த மாதிரி பதறீங்க? என் போன்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. ஐயோ மாமா, சரி கொடுங்க. பாரு. ஐயோ, இது வந்து என்னன்னா, இது ஒண்ணும் இல்ல, ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா அனுப்ப வேண்டியது இருக்கும். அதுக்காக நீங்க பேங்க் எல்லாம் போக வேண்டியது இல்ல, ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். மாப்ள பாரு, அது என்ன ஆப்னு எனக்கு தெரியாது. நீங்களே பாருங்க, நான் போய் வேலையை முடிச்சேன். மாப்ள ஒரு நிமிஷம், எனக்கு இதுல இன்னொரு டவுட் இருக்கு. அதையும் எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு மாமா, நீங்களே பாத்துக்கோங்க. இந்தாங்க புடிங்க. மாப்ள எம்மாடி பொம்மி, இந்த பாரு, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் கண்ணு தெரியாம நடிகர்தே கண்ணால் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்ப என்னடான்னா கடைசியில அதுவே எனக்கு ஆப்பு வச்சிரும் போலுக்குதே. இந்த பாரு, அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துருவேன் போலுக்குது. ஏதாவது பண்ணி எனக்கு காப்பாத்திரு, பிரச்சனையில இருந்து எனக்கு காப்பாத்திரு பரதேவதையே. நீ காண்டி காப்பாத்திட்ட, அடுத்த செகண்ட்ல இருந்து நீதான் எனக்கு கொலை தெய்வம். பாம்பு காண்டி கடிச்சதுன்னா ஸ்ட்ரெயிட்டா பரலோகம் தான். நான் என்ன பண்ணிட்டோம்? என்ன தம்மண்ணா, அவளை நோக்கி போன பாம்பு ஏன் திடீர்னு நின்னுடுச்சு? ஐயோ தெரியலையே அத்த, அவளை குத்துற மாதிரி தான் போச்சு. அப்புறம் ஏன் திடீர்னு நின்னுடுச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை பாம்பு நம்மள நோக்கி வந்தா என்ன பண்றது? ஐயோ மாமா, கொஞ்ச நேரம் உடறாம இருங்க. அது எப்படி நம்மள நோக்கி வரும்? அதுக்கு என்ன, ரூம் கதவு எங்க இருக்குன்னு தெரியுமா என்ன? அது ரூம்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படியே அது கொத்துனா கூட அவங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை தான் கொத்தும். வருது வா வா.
பெருசு. ஏய். நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? உன் வீட்ல இருக்கிற எல்லாரும் என்ன சா வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. ஏமா இப்படி டென்ஷன் ஆகுற? பின்ன டென்ஷன் ஆகாம என்னையா பண்றது? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே தினம் தினம் பயந்து சாக வேண்டியதா இருக்குது. எப்போ இங்க வந்தனோ என் வாழ்க்கை மொத்தமா போயிருச்சியா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. வேற எப்படி சொல்ற? நாளைக்கு அந்த ஃபாரின் டாக்டர் வந்தான்னா ஒரே பார்வையில இதுக்கு கண்ணு நல்லா தெரியும், எல்லாரையும் ஏமாத்தி நிக்குதுன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் போலீஸ் வந்து கைக்கு விலங்க மாட்டி தரன்னு இழுத்துன்னு போவாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்க சொல்ல மனசு அப்படியே நொந்து நூலாகி அந்த அவுதியா. என்னம்மா நீ? எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். எதுக்கு நீ எனக்கு கூட சொல்லாம இப்படி நடிக்க ஆரம்பிச்ச? பின்ன உன்னையா கூட்டிட்டு வந்து மனவரல உட்கார வைப்பாங்க. தாடிகாரன் எப்படா கழுத்து கிடைக்கும் தாலிய கட்டலான்னு காத்துன்னு கிடக்குறான். என் கழுத்துல தானே தாலிய கட்டுவான். அதுக்கோசரம் தான் நான் இப்படி நடிச்சேன். பெருசு, எப்படியாவது அந்த பாரின் டாக்டரை வீட்டுக்கு வர விடாம தடுத்து நிறுத்திரு, புரிதா? நீயே பார்த்தல்ல சித்தார்த் எவ்வளவு ஆசையா இருக்கான்னு. மழை தண்ணிக்கு அணை போடலாம், ஆனா காட்டாத்துக்கு அணை போட முடியுமா? அவன் அப்படி இருக்கானேம்மா. யோ யோ, நான் இங்க பயந்து நிக்கிறேன், நீ என்னடான்னா மழை காடு வெள்ளம்னு கவிதையா பாடுனுகிற. இப்ப என்னயா பண்றது? எனக்கு ஒன்னும் புரியலையேம்மா. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், நீ இப்படி நடிக்கிறது தெரிஞ்சு போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்றதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். என் செல்வாக்கு வச்சு அதுல இருந்தெல்லாம் நான் உன்னை காப்பாத்திடுவேன். ஆனா சித்தார்த்தோட கதி என்ன ஆகும்? அவன் முழுக்க முழுக்க உடைஞ்சிருவானேம்மா. எதுக்காக என் பொம்மி என்னை ஏமாத்தினா? என் பொம்மி என்னை ஏமாத்தவே மாட்டாளேன்னு ரொம்ப மனசு நொந்து போய் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. யோ என்னயா, நீ எனக்கு தைரியம் சொல்லுவேன்னு பார்த்தா நீ என்னடானா எனக்கு இன்னும் பயத்தை ஏத்தி விட்டுனுற. நான் என்னமா பண்றது? நிலைமை இவ்வளவு சீரியஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லையம்மா. கடவுள் விட்ட வழின்னு அந்த டாக்டரை பாத்துற வேண்டியதுதான். யோ, உன்னால ஆவாதுன்னு சொல்லிட்டல, இனி என்னால என்ன ஆகுமோ அத நான் பாத்துக்கிறேன். ஆவாதான் ஆவாது. பொம்மி இன்னுமா வரல? இல்லப்பா, அவளுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா டைம் வேற ஆயிட்டு இருக்கு, இன்னும் இவ்வளவு ஆள காணோம். தெரியலையம்மா. பொம்மி என்னம்மா நீ மட்டும் வர? பொம்மி எங்க? பூமி பாத்ரூம்ல இருக்காமா, இப்ப வந்துடுவா. என்ன என்னம்மா எங்க அவ? அவ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப பயப்படுறா. எனக்கு அப்படிதான் இருக்கு. டேய் சித்தார்த், இதுக்கு மேல லேட் பண்ணா அப்புறம் அங்க வேண்டான்னு சொல்லிட போறாங்க. நீ போய் பார்த்து அவளை கூட்டிட்டு வா போ. சரிங்க பாட்டி. அவளுக்கு பயத்துல மொத்தமா வயிறு கலக்கி இருக்கும், அதான் பாத்ரூம்ல உக்காந்துட்டான்னு நினைக்கிறேன். எப்படியும் ஆள் மாறட்ட கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டுவோன்னு பயந்து உள்ள போய் உக்காந்துட்டா. இன்னும் கொஞ்ச நேரம்தான், அதுக்கப்புறம் இப்ப யாரு என்ன எல்லா மேட்டரும் வெளியில வரப்போகுது. பொம்மி 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 என்னாச்சு? என்னன்னு தெரியலங்க, திடீர்னு குளிர் காய்ச்சலா இருக்கு, உடம்பெல்லாம் தூக்கி தூக்கி போடுதுங்க, ரொம்ப முடியலங்க. ஐயோ, டாக்டர் வேற நம்ம போய் பார்க்கணுமே. இப்ப போய் உனக்கு குளிர் காய்ச்சல் வந்திருக்கு. இரு நான் பாக்குறேன். ஐயோ தொடாதீங்க தொடாதீங்க, திடீர்னு குளிர் ஜுரம் வந்திருக்கு, உங்களுக்கும் தொத்திக்கும், தொடாதீங்க. சரி, தெர்மோமீட்டர் வச்சு பார்க்கலாம். ஐயோ மீட்டர் எல்லாம் வேணாங்க, கொஞ்ச நேரம் படுத்தா சரியாயிரும். ஐயோ உடம்பெல்லாம் குளிருதே. ஐயோ பொம்மி, சரி இரு நான் போய் தாத்தா பாட்டி கூட்டிட்டு வந்தாங்க. பாட்டி, தாத்தா, தாத்தா. என்னப்பா? பொம்மிக்கு குளிர் ஜுரம் வந்து முடியாம படுத்திருக்கா. குளிர் காய்ச்சலா? என்னங்க?
இப்பதான் நீ அவ பாத்ரூம்ல இருக்கிறதா சொன்ன. அப்ப கூட நீ அவளுக்கு முடியலன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஏன்? நான் பாக்குற வரைக்கும் அவ நல்லாதான் இருந்தா. திடீர்னு அவளுக்கு குளிர் காய்ச்சல் அட்டாக் ஆயிடுச்சோ என்னமோ. அது எப்படிமா திடீர்னு குளிர் ஜுரம் எல்லாம் வரும்? ஏமா காய்ச்சல் தலைவெல்லாம் திடீர்னு தாமா வரும். சரி வாங்க, இப்படி பேசிட்டு இருக்க வேணாம். என்னாச்சுன்னு போய் பாப்போம். போங்க. What is this nonsense? ப்ளீஸ் டாக்டர், நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு தமிழ் புரியுமா? Prem, tell me. இவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்ற பொம்மி நான் தான். நீ நடிக்க வந்தாலும் உன்னை பார்த்ததும் பித்து பிடிச்ச மாதிரி இருந்த என் பேர நல்லபடியா மாறிட்டாமா. இங்க பாருமா, உன்னாலதான் ஒரு நல்லது நடந்திருக்கு. மறுபடியும் அவங்களுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைச்சு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா இன்னொரு தரம் சித்தார்த்த பொம்மி கழுத்துல தாலி கட்ட சொல்லணும். இந்த பரிகார கல்யாணத்தை சீக்கிரமா செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்து தப்பான பொண்ணு மாதிரி தெரியல. மேரேஜ் பண்ணிடுவாங்க தானே இந்த டிராமா பண்ற? ஆமா டாக்டர், நான் மட்டும் பொம்மை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் உடைஞ்சு போயிரும். அதுவும் இல்லாம அந்த தாடிக்காரர் இருக்காருல்ல, அவரு செத்தே போயிருவாரு டாக்டர். பையன்கிட்ட சொன்ன அவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. அவங்கிட்ட கொஞ்சம் பேசி அவனுக்கு புரிய வைப்பா. சரி தாத்தா, நான் பேசுறேன். சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். சரி. ஹலோ சார், யா ரெடியா இருக்கு. யா ஐயோ, தாடிகாரன் தாத்தாவே அந்த போடு போட்டான். அவ்வளவுதான் என்ன கொல்ல போறான். இப்ப நான் என்ன பண்ணிட்டோம்? ராணி, நீ சரியான மூளை கெட்டவடி, அறிவு கெட்டவ. என்னங்க, ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு, என்னன்னு பாருங்க. பொம்மி ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லங்க, ஏதோ விழுந்த சவுண்ட் கேட்டுச்சு. அது அதுல வச்சிருந்த ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான். அது வேஸ்ட் தான், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத நானே தூக்கி போடணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, தாத்தா கிட்ட நீங்க ஏதோ பதறி போய் தொடாதீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னீங்களே, அது எதுவும் விழுந்துச்சா? இங்க பாரு, உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல, நீ அமைதியா இரு. இல்ல, எனக்கு எதுவும் ஆகல. உங்க போன் அடிக்குது பாருங்க. ஐயோ, இப்பன்னு பார்த்து இந்த மாடல் ஹவுஸ்க்காக தான் போன் பண்றாங்க. பொம்மி எதிரில பேச வேண்டாம். பொம்மி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். சாரி சார். ஏன் சாரி எல்லாம் கேக்குறீங்க? அது வந்து மாடல் ஹவுஸ் பக்காவா ரெடியா இருந்துச்சுன்னா இப்ப என்ன ஆச்சு? அதுலதான் ஒரு பிரச்சனை. என் ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட்ல கண்ணு தெரியாம போயிடுச்சு. அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. கவனக்குறைவா அதுல மோதி அந்த மாடல் ஹவுஸ் கீழே விழுந்து மொத்தமா பிரேக் ஆயிடுச்சு. வெரி வெரி சாரி சார். இன்ஸ்பெக்டர், இன்னும் வளர்றீங்க. எப்ப பார்த்தாலும் எங்களை டிஸ்டர்ப் பண்றதே உங்க வேலையா வச்சிருக்கீங்க. சத்தியமா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நாங்க ஒண்ணும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரல. எது உண்மைங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கேன்.
என்னம்மா உண்மை? போலீஸ்க்கு பொழுது விடிஞ்சு பொழுது போன வேற வேலையே இல்லையா? நாங்க மட்டும்தான் கிடைச்சோமா உங்களுக்கு? அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்காக தான் நாங்க இருக்கோம். இவ பொம்மையே இல்லன்னு நாங்க சொல்றோம். அதை புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ சாமி, நீங்க எந்த நல்லதும் பண்ண வேண்டாம் இன்ஸ்பெக்டர். தயவு செஞ்சு வந்த வழியை பார்த்து போங்க. எப்ப பார்த்தாலும் இவளை பார்த்து பொம்மி இல்லன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க சித்தார்த், என் டியூட்டியை பண்ண விடுங்க. இது ஆள் மாறாட்ட கேஸ். இவளை நான் விசாரிச்சே தீரணும். இங்க பாருங்க, இவளுக்கு கண் பார்வை தெரியாது. தயவு செஞ்சு இவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏ ராணி, எழுந்துரு. இதோ இங்க நிக்கிறாளே, இவ பொம்மையே இல்ல. இவ பேரு ராணி. ராணின்னு சொன்னதும் கதி கலங்கி நிக்கிறாளே, அத பார்த்துமா உங்களுக்கு புரியல? சித்தார்த், அதோ நிக்கிறாளே இன்னொரு கேடி, அவ ஃப்ரெண்டு தாமரை. 2 பேரும் ஒரே ஏரியா தான். பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மி நகர் குப்பத்துக்காரிங்க தான் இவளுங்க. இவளுங்களோட ஆதார், ரேஷன் கார்டு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. பாக்குறீங்களா? பாம்பிக்கிட்டு சொல்றல, நீ என்னடா என் முன்னாடி புடவன்னு வந்து நீட்டி நிக்கிற? இங்க இருக்கிற இறந்து போன பொம்மி மாதிரியே நான் இருக்கிறதுனால அவளுக்கு பதிலா நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வேற எதுவும் என்னாண்ட கேட்காதீங்க. இத்தனை நாளா பொம்மின்னு சொல்லி என்னை ஏமாத்திருக்கல்ல? இப்படிப்பட்ட உனக்கு எப்படி பொம்மியோட முகம் வந்துச்சு? என் பொம்மி எவ்வளவு நல்லவன் தெரியுமா? அவ முகத்தை வச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிறோட சேர்த்து என்ன ஏமாத்திருக்கல்ல? இல்லங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைச்செல்லாம் ஏமாத்தல. இல்ல, என் பொம்மி நீ இல்ல. என் பொம்மி என்னை விட்டு போயிட்டா. ஒரே அடியா போயிட்டா. ஏமாத்தி நீ முட்டாளாக்கிட்டல. நானும் பொம்மி போன இடத்துக்கே போறேன். பொம்மி, அண்ணி, பொம்மி என்னாச்சு? ஏன் உடம்பெல்லாம் தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல சித்தி, ஒண்ணும் இல்ல. அண்ணனை கூட்டிட்டு வந்து பக்கத்துல நிக்க வைங்க. அவரு நின்னாலே அண்ணி சரியாயிடுவாங்க.
ஐயோ, போலீஸுக்காண்டி இந்த விஷயம் தெரிஞ்சது இப்ப கனவுல கண்டதெல்லாம் நிஜமாவே நந்துரும். ஒரு பக்கம் இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் நானா உயிரியா கொடுக்குறாங்க. ஆனா நான் எல்லாரையும் ஏமாத்தி நிறுகிறேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? சரி சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம். எடுத்துக்கலாமா? அந்த பொண்ணு கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு நம்மள எல்லாம் ஏமாத்திருக்கா. அவகிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க? ஏய், எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா சொல்லு. எதுக்காக கண்ணு தெரியாத மாதிரி நடிச்ச? சொல்ல போறியா இல்லையா? ஐயோ, கண்ணு தெரிஞ்சா இந்த பாட்டி என்ன தாடிகாரனு கல்யாணம் பண்ணி வச்சிரும் நினைச்சுதான் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சேன். இது எப்படி எல்லாரும் முன்னாடியும் சொல்றது? பொம்மி, நீ அத்தைய காப்பாத்துனது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயமா? ஆனா இவ்வளவு நாளு கண்ணு தெரியாத மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நடிச்சு இங்க எல்லாரையும் எதுக்குமா ஏமாத்துன? இங்க பாரு, நீ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு காரண காரியம் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எங்க எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமா? என்ன சாவித்ரி, நீயும் மத்தவங்க மாதிரி அவளை தட்டி கொடுத்து சாஃப்டா பேசிக்கிட்டு இருக்க? அவ கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். அத நான் கண்டுபிடிச்சு கேக்குறேன், அவ அப்படியே அமைதியா நிக்கிறா. என் அப்பாவும் அம்மாவும் தப்பு பண்ணவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கல, அதான்டா நான் அமைதியா நிக்கிறேன். இப்ப என்ன நானும் கேட்கணுமா? ஏமா பொம்மி, ஏமா இப்படி பண்ண? என்ன தாத்தா, அப்பா கேட்டதுக்கு நீங்க ஏதோ பேருக்கு கேள்வி கேட்கற மாதிரி கேக்குறீங்க. இதுவே இந்த வீட்டுக்குள்ள வேற யாராவது தப்பு பண்ணாங்கன்னா பூத கண்ணாடி வச்சு பெருசு பண்ணில பேசுறீங்க. ஆனா பொம்மி தப்பு பண்ணா மட்டும் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், எங்க எல்லாருக்கும் ஒரு நியாயம் இல்ல? என்ன தாத்தா அநியாயமா இருக்கு? பாரு, இப்ப சொல்ல போறியா இல்லையா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னாச்சு? நல்ல விஷயம் தான்ப்பா. பொம்மிக்கு கண்ணு நல்லா தெரியுது. ஆனா அவ அதை மறைச்சிருக்கா.